ஐபிஎல் டிக்கெட் முன்பதிவு செய்ய தற்போதுள்ள போலி லிங்கை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான டிக்கெட் முன்பதிவு இன்னும் தொடங்காத நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் டிக்கெட் மற்றும் அனைத்து அணிகள் மோதும் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்படுவதாக இணையவழி குற்றவாளிகள் ஒரு போலி லிங்கை உருவாக்கி அதனை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இதனை நம்பி புதுச்சேரியை அடுத்த வள்ளியனூரை சேர்ந்த அரவிந்தன் மற்றும் முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த விஜயகுமார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் மோதும் போட்டிக்கான டிக்கெட் மற்றும் மற்ற அணிகள் மோதும் டிக்கெட்டை போலி லிங்க் மூலம் முன்பதிவு செய்துள்ளனர். ஆனால் போலி டிக்கெட் வந்ததால் முன்பதிவு செய்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது புதுச்சேரியில் மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் டிக்கெட் ரசிகர்கள் போலி லிங்க் மூலம் பணத்தை இழந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஐபிஎல் டிக்கெட் முன்பதிவு செய்ய தற்போது உள்ள போலி லிங்கை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.